அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்ட். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடந்தது. அந்த கொஷின் பேப்பர்ல இருந்து ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். 2 ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க, ரெண்டையுமே சால்வ் பண்ணலாம் வித் டீடைல்டு ஆன்சரோட. கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போம். x is to y equal to 3 is to 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனில் x square minus y square is to x square plus y square என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் இது. எக்ஸுக்கு பதிலாக இந்த ரெண்டையும் ஒய்க்கு பதிலாக ஒன்றையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வேல்யூ ஈஸ் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதனோட வேல்யூ எவ்வளோ வரும்? 4 மைனஸ் 1 3 அப்படின்னு கிடைக்கும். இதனோட வேல்யூ எவ்வளோ வரும்? 4 ப்ளஸ் 1 5 அப்படின்னு இருக்கும். 3:5 அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனில் x is to y என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷினை நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். அதாவது ஆப்ஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ரெண்டாவது ப்ராப்பராக சால்வ் பண்ணுறது மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது x is to y என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு செக் பண்ணலாம். இந்த 1 எக்ஸுக்கு பதிலாகவும் 2 ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 3x ப்ளஸ் 4y எவ்வளோ வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 2 8 அப்படின்னு கிடைக்கிது. இதனோட வேல்யூ 11 அப்படிங்கிறது இங்கே 22 ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 11 மடங்கு 22 தான். அப்போ நம்ம அடுத்த வேல்யூவையும் செக் பண்ணலாம். அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 4x ப்ளஸ் 6y அப்படின்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 அப்படின்னு வந்துடும். ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 2 12 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 12 4 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. எகைன் இந்த 16 அப்படிங்கிறது 16 மடங்கு 32 இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஒன்றும் இல்லை, 11:16 அப்படிங்கிறத ஜஸ்ட் 2 நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 22:32 அப்படின்னு கிடச்சிருது. நம்ம மொதல் ஆப்ஷனே கரெக்டான ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை டீட்டெயில்டாக ப்ராப்பராக சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுப்போம். ஏன்னா வேறு சில இடங்களில் அந்த ப்ராப்பராக சால்வ் பண்ணுற ப்ராசஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈஸ்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னோம்னா 3x ப்ளஸ் 4y divided by 4x plus 6y அப்படின்னு எடுத்துங்க, which is equal to 22 divided by 32 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. 32 பிராக்கெட்டுக்குள்ள 3x plus 4y which is equal to 22 பிராக்கெட்டுக்குள்ள 4x plus 6y அப்படின்னு கிடச்சிருக்கு. அகைன் இப்போ இந்த நம்பரை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். நமக்கு என்ன வேணும்? x is to y எவ்வளோ அப்படின்னு வேணும். இந்த 32 உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 3 32 96 அப்படின்னு கிடைக்கும். 96x ப்ளஸ் இந்த 32 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 128 கிடைக்கும். 128y which is equal to இந்த 22 4 கூட மல்டிபிள் பண்ணுங்க. 88x. இந்த பக்கம் 6 கூட 22 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 132y அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த 88x இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அந்த 128y அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? 96x மைனஸ் 88x அப்படின்னு கிடைக்கும். கழிச்சிங்கன்னா 8x அப்படின்னு கிடைக்குது. இந்த பக்கம் 132y மைனஸ் 128y அப்படின்னு கிடச்சிருக்கும். அதை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள்? 4y அப்படின்னு கிடைக்குது. நமக்கு x ஈஸ் டு y தான் வேணும். அதனால்
எக்ஸ் பை ஒய், இந்த ஒய் எந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், இந்த எட்டை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ 4/8 அப்படின்னு கிடச்சிருக்கு, விச் இஸ் ஈக்குவலன் டு 1/2. அப்போது எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படிங்கிறது 1:2 அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளும் ஆன்சர் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.